வணக்கம் சினிமாக்கார நேயர்களே, படம் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தானாக்கா? எப்பா சிவகார்த்திகேயன் ஒரு படத்துக்கு வந்து நடிச்சுட்டு ஒரு சீனுக்கு போயிருக்கிறாரு. ஓகேங்களா, அதை வந்து நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. அவரை பிடிச்சவன் கோடி பேர் இருக்கிறான் பாரு, அவங்கள கேட்கணும். ஓகேவா, இந்த கேள்விக்கு பதில். ஓகேங்களா, யாரும் யார் இடத்தையும் பிடிக்கவும் முடியாது, நிரப்பவும் முடியாது. இன்ன வரைக்கும் ஒரு புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் இடத்த யாரையாவது பிடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லு, விஜய் அண்ணா இடத்த பிடிக்க முடியும்னு நான் சொல்றேன். ஓகே, நீங்க இந்த வேலையை பாருங்க, வேற வேலையை பாருங்க, நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன். அது வந்து நாட்டை காப்பாத்துறதுக்கு நீங்க போங்க, இந்த கெட்டவனை நான் பாத்துக்கிறேன்னு அவரு சொல்றாரு சிவகார்த்திகேயன். ஓகேவா, அத தவறுதலா நீ புரிஞ்சுக்காத. ஓகே, அடுத்த தளபதி ஆக முடியாதா? ஏன் முடியாது, ஏன் முடியாதுன்னு தளபதி அண்ணன் வந்து மகுடம் சூட்டி ஒரு பூமாலை போட்டாருன்னா கண்டிப்பா ஆகலாம். ஓகேவா, அதுக்கு நீ வந்து இன்னும் 69 படம் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் 70வது படத்துக்கு நீ தளபதியா நான் தளபதியான்னு. ஓகேவா, படம் நேத்தெல்லாம் உக்காந்து என்னால பார்க்க முடியல, ஏன்னா நான் நேத்து தீபாவளி கொண்டாடினேன். ஓகேங்களா, இதே தேட்டர்ல. இன்னைக்கு வந்து நான் வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கேன், நாளைக்கு வந்து நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன், நாளானைக்கு நான் வந்து கண்டிப்பா நியூ இயர் கொண்டாடுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ரம்ஜான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு, ஏன்னா அண்ணா வந்து இதோட இன்னொரு படத்தோட அவர் அரசியலுக்கு போறாரு இல்லையா. அதான் தலை வந்து ஆளா வந்து படத்தை நல்லா எடுத்துருக்கிறாரு, நல்லா போகும்னு சொல்லியிருக்கிறாரு. படத்திலேயே எப்படா வராரு? தலை டயலாக் என்ன வருது? ஆமா, தலை ஃபேனு கடைசியா சொல்லுது. அப்படியே அது உதறிக்கிட்டு போறப்ப அவர் வந்து பையனை கொண்டுறாரு. அதிகமா கிளாப்ஸ் வந்துச்சு. தலைக்கா தளபதிக்கா தோனிக்கா? தளபதிக்கு தான் வந்துச்சு. தோனிக்கு வந்து லாஸ்டா கைத்தட்ட வந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவுல இருக்கிறதுக்கு பெருமைக்கு உரியவர் நம்ம தோனி அண்ணன், தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறதுக்கு பெருமையானவர் நம்ம தளபதி அண்ணன், எல்லாத்துக்குமே தேவையானவர் நம்ம தல அண்ணன். கொஞ்சரையாவுக்கு ஒரு சரித்திரத்துல நல்ல நேரம் படம் ஓடி, ஓகேவா, இந்த சூப்பர் கிட்ட ஆன மாதிரி அண்ணனுக்கு இது வந்து கடைசி படத்துக்கு படம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 69வது படம் விஜய் அண்ணா கேரியர்லயே மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவான வெற்றியா தான் அமையும். லியோவை பீட் பண்ணிடுவாரு. இதுக்கு முன்னாடி மெர்சல், பிகிலு, இப்போ ஏஜிஎஸ்ல பண்ண எல்லா படத்தை விட இந்த படம் வந்து பீட் பண்ணி தான் இந்த படத்தை விட்டுருக்காங்க. ஏன்னா நேற்று மட்டுமே, அதாவது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாள் வரைக்குமே 450 கோடி அர்ச்சனா மேடம் வந்து எடுத்துட்டு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பட்ஜெட்டே 330 கோடி தான். ஏன்னா வந்து ரூமர்ஸ் வந்து அண்ணனை வந்து தாக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க விஜய் அண்ணாவை. அதனால நான் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு நெட்டில் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அப்படிதான் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, படம் வந்து கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆல் டைம் தான், ஆஃப் டைம் தான். ஓகேங்களா, அந்த அளவுக்கு இந்த படம் கிரேட்டஸ்ட் ஆல் டைமு. அது இந்த படத்தில் காந்தி வேஷம் போட்டுட்டு யாரை காட்டுறாங்கன்னா நம்ம கேப்டனை தான் காட்டுறாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதிரி புதிரி மாதிரி அப்படியே படம் வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆர்மி குரூப்ல இருந்து வந்து ஒரு ஒரு தீவிரவாதத்தை ஒழிக்கிறாங்க. மோகன் அண்ணன் வந்து செம்மையா பண்ணியிருக்கிறாரு. நான் உண்மையாலுமே மோகன் அண்ணனுக்குலாம் இவ்வளவு வந்து வில்லத்தனம் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் பையனையே கடத்திட்டு போயிட்டு கடைசியா அந்த பையனை இவருக்கு ஆப்போசிட்டா மாத்தி ஜீவன் சஞ்சன் சொல்லிட்டு ஒரே கேரக்டர் 2 பேரா மாத்தி வராங்க. 2 தளபதியில சிறப்பான நடிப்பு வந்து நம்ம ஜீவனை தான் சொல்லணும். அப்பாவை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி எனக்கு எல்லா சீனுமே ஜீவன் பண்ண எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அண்ணன் வந்து பெரிய அப்பாவா வந்து விஜய் அண்ணாவையும் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. அது போக தோனி அண்ணன் கூட ஒரு சீனுக்கு வந்து 6 அடிக்கிறாரு. அவர் அடிச்ச 6 தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓகேங்களா, அந்த கேட்சை பிடிச்சி அப்படியே விஜய் அண்ணா வந்து எல்லா மக்களையுமே கவர் பண்ணிட்டாங்க. அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு இப்பயே கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வருமான வரித்துறையே அண்ணன் வந்து இந்தியா லெவல்ல 2வது இடத்துல இருக்கிறாரு, 80 கோடி. ஃபர்ஸ்ட் வந்து ஷாருக்கான் 90 கோடி கட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம தளபதி அண்ணன் வந்து 80 கோடி இன்கம் டாக்ஸ் பற்ற தலைவர் வந்து நமக்கு ஒரு டிவிகே கட்சி மூலியமா நமக்கு தலைவனா கிடைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நடிகரா இருக்கிற இன்றைய தளபதி ஃபியூச்சர் சிஎம். ஓகேங்கப்பா, பிஜிஎம் வருது, காதலின் தீபம் பாட்டு வருது, அப்புறம் சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமானு ராமராஜன் ஐயா பாட்டு வருது. அப்படி எல்லா பாட்டும் தான் வருது. ஏன்னா யாரையும் பகச்சுக்க கூடாதுன்னு அவரு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பிரச்சனை வந்துச்சுன்னா கரெக்டா போய்கிட்டு இருக்கோன்னு அவரு அண்ணனே சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் ஒரே குரூப் தானே. ஓகேவா, அது மாதிரி தங்கச்சிக்கு சிறப்பு பண்ணியிருக்காரு.
நம்ம கார்த்திக் யுவன் சங்கர் ராஜா, அதே மாதிரி அண்ணன் வந்து அண்ணனா இருந்து அவரு சிறப்பு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கும் நம்ம தளபதி அண்ணன் வந்து அவரு அண்ணனுக்கும் கேப்டனுக்கும் சிறப்பு பண்ணியிருக்கிறாரு. SBIவுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி எல்லாருக்குமே நல்ல வணக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட நினைவுகளையும் நம்மளை நினைக்க வச்சிருக்கிறாங்க. அப்படி படத்துல கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஆல் டைம்ல எல்லா விஷயமே நல்லா இருக்குது. ஃபுல்லா இருக்குது. 10க்கு 10. தலையோட ரெஃபரன்ஸ் தலை வந்து படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.